வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பீட்ரூட் ஜூஸை நம்ம வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ளும் போது, பீட்ரூட்டை வாரத்தில் ஒரு தடவையாவது நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பீட்ரூட்டை மற்ற சமயங்களில் சாப்பிடுவதை விடவும் குளிர்காலங்களில் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். பீட்ரூட் நம்மளுடைய ரத்தத்தை அதிக அளவில் உற்பத்தி செஞ்சு ரத்தத்தில் இருக்கக்கூடிய நுண் கிருமிகள் எல்லாத்தையுமே வெளியேற்றி ரத்தத்தை சுத்திகரிக்க ஆரம்பிக்கும். இப்போ பீட்ரூட்டையோ அல்லது பீட்ரூட் ஜூஸையோ வாரத்தில் ஒரு தடவை சாப்பிடும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான மருத்துவ நன்மைகள் கிடைக்குது, இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அல்சர் குணமாகிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். காரமான உணவுகள் அதிகமாக எடுத்துக்கொண்டாலோ அல்லது முறையான வாழ்க்கை முறையை பின்பற்றாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம், அதாவது காலையில் சாப்பிடாம வேலைக்கு போகிறது, இந்த மாதிரி முறையற்ற வாழ்க்கையை பின்பற்றுறவங்களுக்கெல்லாம் அல்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படி அல்சரால் பாதிக்கப்பட்டவங்க, அவதிப்படக்கூடியவங்கெல்லாம் பீட்ரூட்டை தங்களுடைய உணவுகளில் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து கூட நீங்கள் பீட்ரூட் சாப்பிடணும் அவசியம் கிடையாது. வாரத்தில் 3 நாட்கள் பீட்ரூட் ஜூஸில் சிறிதளவு தேன் கலந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அல்சர் உங்களுக்கு விரைவில் குணமாகும். இல்லைனா பீட்ரூட்டை அப்படியே தொடர்ந்து வாரத்தில் ஒரு தடவையாவது உங்களுடைய உணவுகளில் நீங்கள் அப்படியே சமைச்சு சாப்பிடும் போதும் உங்களுக்கு அந்த அல்சர் பிரச்சனை கியூர் ஆகிடும். உங்களுடைய உடலை டீடாக்ஸ் செய்யறதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். டீடாக்ஸ் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி நச்சு நீக்கம் செஞ்சு உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு, எந்த விதமான கிருமிகளும் இல்லாமல் நலமோடு வைக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். சிறுநீரகம், பித்தப்பை, கல்லீரல் போன்ற உடலினுடைய உள்ளுறுப்புகள் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்குவதற்கு, உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சுத்தப்படுத்துவதற்கு, குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றி சுத்தப்படுத்துவதற்கு பீட்ரூட் ஜூஸ் ஒரு மிகச்சிறந்த சொல்யூஷனாக, ஒரு தீர்வாக இருக்கும். மாதத்தில் 4 நாட்கள், அதாவது வாரத்தில் ஒரு தடவையாவது நீங்கள் பீட்ரூட் ஜூஸை எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் நீங்கி உடல் உறுப்புகள் சுத்தமடைய ஆரம்பிக்கும். உள்ளுறுப்புகளும் உங்களுக்கு சுத்தமடையும். ஸோ இதன் மூலமாக உங்களுடைய உடலில் எந்த விதமான நச்சு கிருமிகளும் இருக்காது. இதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற எந்த விதமான தொற்று நோயும் உங்களை அட்டாக் பண்ணாத அளவுக்கு நீங்கள் நலமோட ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ரத்த சிகப்பு அணுக்கள் அதிகரிக்கப்படுவதற்கு பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸில் மிக அதிக அளவில் இரும்பு சத்து மற்றும் விட்டமின் B1 என்று சொல்லக்கூடிய தயாமின் சத்து அதிகமாக இருக்கிறதால இது ரத்த சிகப்பு அணுக்களினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க செய்யுது. அதாவது நம்மளுடைய ரெட் பிளட் செல்ஸோடைய கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ ரெட் பிளட் செல்ஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் அதிகரிக்கப்படும். இதன் மூலமாக நமக்கு அனீமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனை, மற்ற ரத்தம் சார்ந்த எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம கியூர் பண்ணிக்கலாம். அது வராமலும் தடுத்துக்கலாம். ரத்தம் நமக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு உடலில் எந்த விதமான தடையும் இல்லாமல் ரத்த ஓட்டம் நமக்கு சீராக இருக்கும். பீட்ரூட் ஜூஸ் கூட சிறிதளவு எலுமிச்சை ஜூஸ் கலந்து குடிக்கும் போது அதோடைய சுவையும் நமக்கு கூட ஆரம்பிக்கும். பச்சையாக நம்ம பீட்ரூட்டை மெல்லிய பீஸ் மாதிரி நறுக்கி அதை எலுமிச்சை ஜூஸில் தொட்டு கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் நமக்கு அதிகரிக்கப்படும். தடையே இல்லாமல் ரத்தம் போதுமான அளவுக்கு நம்முடைய உடலுக்கு கிடைக்கும். தீ காயம் சரியாவதற்கு பீட்ரூட் ஜூஸ் பயன்படுத்தலாம். சருமத்தில் தீ காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா சருமத்தில் புண்ணு, கொப்புளங்கள் ஆகியவை உண்டாகும். அது அதிக எரிச்சலையும் வலியையும் உண்டாக்கும். அப்படி ஏற்படக்கூடிய தீ காயங்கள் கொப்புளங்களாக மாறாமல் இருக்கிறதுக்கும், காயங்கள் எரிச்சலையும் ஏற்படுத்தாமல் இருக்கிறதுக்காக பீட்ரூட் ஜூஸ் நம்ம பயன்படுத்தலாம். தீ காயம் பட்ட இடங்களில் பீட்ரூட் ஜூஸ் தடவி வந்தோம் அப்படின்னா அது காயம் பட்ட இடங்களில் கொப்புளங்கள் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அந்த காயங்களில் எரிச்சலோ நோய் தொற்றுகளோ எதுவும் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். பீட்ரூட் ஜூஸில் பீட்டாலைன் என்னும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிக அளவு நிறைந்திருக்கிறதால நாள்பட்ட அலர்ஜி போன்றவற்றை தீர்ப்பதற்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். குறிப்பாக சிறுநீரகத்தில் உண்டாகக்கூடிய அலர்ஜி எல்லாம் பீட்ரூட் ஜூஸ் நமக்கு கியூர் பண்ணிடும். ஸோ அந்த நாள்பட்ட அலர்ஜி அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், புற்றுநோய் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த பிரச்சனை, மூட்டு வலி, முடக்குவாதம் போன்ற நாள்பட்ட நோய்கள், அந்த நாள்பட்ட நோய்களை விரைவில் குணப்படுத்துவதற்கு, நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் நமக்கு வேணும். அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை பீட்ரூட் ஜூஸ் நமக்கு கொடுக்கும். ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம். நீரில் கரையக்கூடிய ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்துக்கள் பீட்ரூட் ஜூஸ்ல மிக அதிக அளவில் இருக்கிறதால ஜீரண சக்தியை அதிகரிக்கிறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவிகரமாக இருக்கும். இந்த பீட்ரூட் ஜூஸ் நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெட்டபாலிசம், வளர்ச்சிதை மாற்றத்தையும் அதிகரிக்க செய்யும். பெருங்குடல் நீரை அதிகமாக உறிஞ்சாம பார்த்துக்கிட்டு பெருங்குடலை சுத்தமாக
சுத்தமாக வைக்கிறதுக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக சொல்ல முடியும்னா ஜீரண சக்தி நமக்கு பீட்ரூட் ஜூஸை நம்ம எடுத்துக்கொள்ளும் போதோ வாரத்தில் ஒரு தடவை பீட்ரூட் எடுத்துக்கொள்ளும் போதோ அதிகப்படுத்தப்படுவதால் நமக்கு இருக்கக்கூடிய வயிறு சார்ந்த பிரச்சனை, அஜீரணம் சார்ந்த பிரச்சனை, செரிமானம் சார்ந்த பிரச்சனை, சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நம்மளுடைய செரிமான மண்டலம் நமக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். பக்க விளைவுகளும் நமக்கு வந்து பீட்ரூட் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் போது இருக்கும். ஸோ என்னதான் எந்த ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அது நிறைய மருத்துவன்மைகளை ஒரு பக்கம் கொடுத்தாலும் அதை யாரெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றது தெரியாமல் சாப்பிட்டாலோ அல்லது அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டாலோ ஒரு சில தீமைகளையும் அந்த பீட்ரூட் ஜூஸ் வந்து கொடுக்கும். இப்போ பீட்ரூட் ஜூஸை அதிகமாக சாப்பிடும் போது அது மூச்சுக்குழாய் அலர்ச்சி போன்ற பிரச்சனைகளை உண்டாக்குவதற்கு வாய்ப்பு இருக்குது. பீட்ரூட் ஜூஸில் ஆக்சலேட்டுகள் அதிகமாக இருக்கிறதால மற்ற உணவுகள் இருக்கக்கூடிய கால்சியத்தை உடல் உறிஞ்சுவதற்கு சற்று சிரமப்படும். இதனால் சிறுநீரக கற்கள் நமக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் சிறுநீரக கற்கள் சார்ந்த பிரச்சனைக்கெல்லாம் பீட்ரூட் ஜூஸ் வந்து எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது தான். பீட்ரூட் ஜூஸில் நைட்ரேட்டுகள் அதிக அளவில் இருக்கிறதால இதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த நைட்ரேட்டுகள் நமக்கு அளவுக்கு அதிகமாக கிடைக்கும் போது வயிற்று வலி உண்டாகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம பீட்ரூட் ஜூஸை அளவோடு தான் சாப்பிடணும். பீட்ரூட் ஜூஸை வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு போதுமானது தான். குறைவான அளவுக்கு எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நிறைய நன்மைகளை நிறைவாக பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.